அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார். அம்மா அந்த நீங்கள் தலைமை ஆசிரியர். இப்போ இந்த தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் நடத்திட்டு இருக்காங்க இல்லையா, ஏபிசி ஸ்லோ லேர்னர்ஸுக்கான வகுப்புகள், அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கம்மா, எப்படி இருக்குது? ஓகே சார். நான் ஏற்கனவே என்ன பண்ணுவேன்னா, ட்ரெயினிஸை தான் பயன்படுத்துவேன். இப்போ இந்த ஸ்லோ லேர்னருக்கான தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் வந்ததுனால வந்து நான் ட்ரெயினியை பயன்படுத்தாமல் இவங்களை ஃபுல்லாகவே பயன்படுத்திக்கிட்டேன். ஏற்கனவே ஒரு டீச்சர் இருந்தாங்க, அதில் 80-90 பிள்ளைங்கனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அவங்களுமே நல்லா பண்ணாங்க. அவங்களால எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ அவ்வளோது போட்டாங்க. ஆனால் தற்பொழுது நீங்கள் 2 டீச்சர்ஸ் போட்டுருவீங்க. ஒருத்தங்க சப்ஜெக்ட் மேக்ஸு, இன்னொருத்தவங்க இங்கிலீஷு. அந்த இங்கிலீஷ் எடுத்துகிறாங்க, இங்கிலீஷ் முடிச்சுட்டு பிள்ளைங்களுக்கு வேறு டயர்ட் ஆகிடுச்சுன்னா தமிழ் சொல்லிக் கொடுப்பாங்க. மேக்ஸ் எடுத்துகிறாங்க, மேக்ஸ் எடுத்துகிட்டு வேறு டயர்டாக பிள்ளைங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிச்சுன்னா தமிழ் எடுப்பாங்க. இப்போ 2 பேருக்கும் பீரியட் அலாட் பண்ணி 6 to 9 இருக்கிற எல்லா கிளாஸில் டல் ஸ்டூடெண்ட்டு அந்தந்த பீரியடுக்கு தனித்தனியாக வகுப்பு எடுக்க சொல்லியிருக்கிறோம். அது வந்து எங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டு பிள்ளைங்களுக்கு எழுத படிக்க தெரியாத ஸ்டூடெண்ட் இருந்தாங்கள இவங்க வந்து நல்லா செஞ்சு இப்போ எல்லாருமே இம்ப்ரூவ் ஆகிருக்கிறாங்க. வருங்காலத்தில் எங்களுடைய பள்ளியில் இந்த தமிழ்நாடு ஃபவுண்டேஷனால் சோழனரே இல்லாமல் திறமையான எல்லா மாணவர்களும் எழுத படிக்க தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு திறமையை இந்த ஆசிரியர்கள் கொடுப்பதனால எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. அந்த தமிழ்நாடு ஃபவுண்டேஷனுக்கு நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ சார். ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா, மகிழ்ச்சிங்க.